என்ன ஜாதி? என்னாச்சு ப்ரோ? சின்ன மாப்பிள்ள ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இவ்வளோ லேட்டா ஆபீஸ் கிளம்புனா ஸ்டாஃப் எல்லாம் எப்படி சீக்கிரம் வருவாங்க? என்ன மாப்பிள்ள நீங்க பார்த்து பொறுப்பா நடத்துங்க மாப்பிள்ள. நான் பொறுப்பா நடந்துக்கணுங்களா? அத நீங்க சொல்றீங்க, அதுவும் இந்த நிலைமையில. ரொம்ப நல்லா இருக்குங்க மாப்பிள்ள, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. மும்பை மாப்பிள்ள செம மொபைல் இருக்காரு போல இருக்கு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இவரு கூட? வர்ற வழியில ரோட்ல 3 பேர் ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. கார்ல இருந்து இறங்கி போய் பார்த்தா இந்த குரு அடி வாங்கிட்டு இருந்தான். அந்த கூட்டத்துல ஒருத்தரா சுந்தரமும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியே விட்டுட்டு வந்திருக்கணும். குடிச்சிட்டு போதையில பொய் சொல்லி சீட்டு விளையாடி ஏமாத்த பார்த்திருக்காரு. ஏமாந்த 3 பேரும் சும்மா விடுவாங்களா? ஏமாத்தின இவரை ரோட்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பக்கமா போன என்னால வேதனையோட வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. பெரிய தம்பி வந்து பணம் கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்தாரு. என்னாச்சு குரு? என்னடாச்சு? மாப்பிள்ள வாங்கி விடுங்க ஸ்டடி. அத்தா குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வரீங்களா? பொம்பளைங்க எவ்வளவு லேட்டாவா தூங்கி எந்திரிப்பாங்க? கோழி கூவறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடணும். குரு என்னடாச்சு உனக்கு? ஏன் இப்படி உளற? சித்தி பயப்படாதீங்க, மும்பை மாப்பிளைக்கு மப்பு கொஞ்சம் ஓவரா போயிருச்சு, அதான் உளறிட்டு இருக்காப்ல. மப்பு ஓவர் ஆயிடுச்சா? அப்படின்னா டேய் குடிச்சிருக்கடா நீ? சுத்தப்பட்டவனே. அட பாவி, இப்படி பண்ணிட்டியே, இப்படி பண்ணிட்டியே, அடிக்காதீங்க. இப்படி பண்ணிட்டியே, இப்படி பண்ணிட்டியே, என் மானத்தை வாங்கிட்டியே. ஐயோ, என்ன பண்ணுவேன்? அக்கா வந்துட்டா. டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, பேசாத. ஷாம், குரு இன்னும் கொஞ்ச நேரத்துல மும்பைக்கு பேக்கப் ஆக போறான்னு நினைக்கிறேன். ப்ரோ ரூட் அருண், ஆதிக்கு இந்த குரு பயிற்சி நல்லதுதான். அடிச்சுக்கோ. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? அத்தா குட் மார்னிங். ஆஹா, ஆடு தானா வந்து பிரியாணி கடையில மாட்டுதே. கதை முடிஞ்சது, நீ அவ்வளவுதான், வேடிக்கை மட்டும் பார்ப்போம். குட் மார்னிங் அங்கிள். உங்ககிட்ட பிடிச்சத அந்த தாடி அங்கிள். வனஜா, அக்கா அக்கா எனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா, நானே இப்பதான்க்கா வந்தேன். பெரியத்தா ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மாப்பிள்ள என்ன? மாப்பு ஆப்பு ரெடி. மும்பை மாப்பிள்ள குடிச்சிட்டு ரோட்ல தகராறு பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காருமா. ரோட்ல போற வாரங்கட்டலா அடி வாங்கிட்டு இருந்திருக்காரு. ப்ரோ தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காருமா. அங்க அடி வாங்கின டயர்ல தான் இப்படி சாஞ்சிட்டாரு.
என்ன நடந்துச்சு ஆதி? நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது மூஞ்சி பாரு. ஏய், எங்க அத்தை யாரு தெரியுமா? ஏய், நான் யாரு தெரியுமா? எவ்வளவு அடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன்டா. சுந்தரம், அம்மா, இதுக்கு நான் காலையில ஒரு முடிவு சொல்றேன். எல்லாரும் போய் தூங்குங்க. வாங்க. என்ன எழுந்துடா. எந்திரி. வா. வா எழுந்து. வா. ஏய் குடிடி அப்படியே. வாடா. வா. பாத்து. ஓகே நான் வரேன். சரி ஷாம். பாத்து ஏறு. பை பை ஆதி. ப்ரோ வா ப்ரோ. வா ஏறு. வா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்து போச்சு. கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண கல்யாணம் இனிமே எங்க நடந்த மாதிரிதான். யானை தன் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குட்டியான சைஸ்ல இருக்கிற இவன் தலையில இவனே மண்ணள்ளி போட்டுக்கிட்டான். பத்தாத குறைக்கு என்ன நிக்க வச்சு மொத்தமா அள்ளி போட்டான் என் தலையில. இப்ப என்ன பண்றது அத்த? என்னத்த பண்றது? அகிலாண்டேஸ்வரி எதுவுமே பேசாம நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவ கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்தத்தான் போறா. நோ அத்தை, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? எதுக்கு திரும்ப திரும்ப எனக்கும் பார்வதிக்கு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நான் என்னத்தோட பிளான் பண்றது? அதான் நீ முடிச்சு வச்சிட்டிய ஒரேடியா. நான் முடிச்சிட்டேனா? என்னத்த வளர்றீங்க? போதையில இருக்கீங்களா? நீ போதையில இருந்துகிட்டு என்ன போதையில இருக்கீங்களான்னு கேக்குறியா? அப்படியே ஒண்ணு. சீ, இவனை அடிச்சு அடிச்சு என் கைதாண்டி வலிக்குது. ஏய், நீ இப்போ எலுமிச்சை பழத்தை வெட்டி எடுத்துட்டு வா. எதுக்கு அத்த? ஜூஸ் போடுறதுக்கா? உனக்கு ஒரு கிளாஸ் வேணுமா? திங்கிறதுக்கே அலையாது. கருமம் வந்து சேர்ந்திருக்கு பாரு எனக்குன்னு ரெண்டும். இதோ இது போதை ஏற்கலாம். போய் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி கொண்டு வா. அப்படியே கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வா. போ போடி. மோரா? எனக்கு மோரெல்லாம் வேணாத்த. மோர் குடிச்சா மப்பு இறங்கிடும் அத்த. அது என்ன உன் குடும்ப சொத்தா அப்படியே சேர்த்து வச்சுக்கிறதுக்கு? முதல்ல அந்த கோட்டை கழட்டி தொலைடா. எப்ப பார்த்தாலும் குடுகுடுப்புக்கார மாதிரி ஒரு கோட்டை மாட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்க. அத்த, இது மும்பை ஸ்டைல் அத்த. ஏய், முகர கட்டுக்கு மும்பை சென்னையில தெரியுதா உனக்கு? ஆளும் மண்டையும் அடிச்சு கழட்டு கோட்டை. என் பர்சனாலிட்டிய பார்த்தா உங்களுக்கு பொறாமையா இருக்கத்த. அதான் கோட்டை கழட்ட சொல்றீங்க இல்லையா அத்த? டேய் டேய் டேய், வேணாடா. பர்சனாலிட்டி? நீ பர்சனாலிட்டியா? நல்ல தலைய கிள்னா ஒரு மூட்டை அரிசி கொட்டி வைக்கலாம். அரிசி மூட்டை அரிசி மூட்டை. நீ பர்சனாலிட்டி பத்தி பேசுறியா? பர்சனாலிட்டிய பத்தி தலைய எடுத்துடா. உன்னை கொண்டு வந்து இந்த வீட்டுல உட்கார வச்சேன் பாரு. என்ன முதல்ல அத்த, இந்தங்க மோரும் கட் பண்ண எலுமிச்சம் பழமும். அப்படியே நிக்க வேண்டியதானே? ஏன் சொல்ற? இவளெல்லாம் வச்சுக்கிட்டு கொண்ட. ஏய், வாய தொட. எதுக்கு அத்த? சாப்பாடு விட்ட பாருங்களா? ஆமா ஆமா, பருப்பு சாதத்தை பிசைஞ்சு நெய்ய ஊத்தி உனக்கு ஊட்ட போறேன். தேடா வாய. ஆஹா, அத்தைக்கு என் மேல எவ்வளோ பாசம். டேய், இன்னொரு வார்த்தை பேசுன இந்த எலுமிச்சை பழத்தை உன் வாயில பிழிய மாட்டேன், உன் கோன்ல பிழிஞ்சு விட்டுருவேன். வாய் தரடா வாய. முழுங்கு, அப்படியே முழுங்கு. முழுங்குடா, முழுங்கு. முழுங்கிட்டியா? என்னத்த இது? ஏய், ஏதாவது தப்பு பண்ண உன் குரவலை நெரிச்சு அப்படியே கொண்டு போட்டுருவேன். முழுங்குடா, அப்படியே முழுங்கு. ச்சே, ஏய், இன்னொன்னு குடுறி.
அந்த மோரை குடி. இந்தாங்க. ஏய் இந்தா இது குடி. என்னது இது? விஷம். நீ குடிச்சிருக்கிறதுக்கு விஷத்தையே குடிச்சிருக்கலாம். குடி. வாய் தர. இந்தா. என்னடா வாந்தி கீந்தி எடுத்து மூஞ்சிலையும் ஊத்துவேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு வகையில உன் கல்யாணத்துக்கு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஒரு பொண்ணு கல்யாணமே ஆகாம பிறந்த வீட்டோட இருந்தா அது ஒரு மாதிரியான வேதனை. அதே பொண்ணு கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் புருஷன் சரியில்லைன்னு வாழா வெட்டியா வந்து பிறந்த வீட்டுல உட்கார்ந்தா அது நரக வேதனை. உன் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ அத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. உன் கல்யாண விஷயத்துல நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ஆனா அம்மா காலையில முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பொழுது உனக்கு நல்லதா விடியணும் பார்வதி. உனக்காக உங்க அம்மா கிட்டையும் அந்த ஆண்டவ கிட்டையும் வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல பார்வதி. வேண்டாம், தூங்கட்டும். இவன் எங்க இருக்கா? அத்தை என்ன இங்க பண்றாங்க? என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க? நம்ம என் கீழே உட்காந்துட்டு இருக்கோம். அத்தை, நான் எப்படி அத்தை இங்க வந்தேன்? அடேங்கப்பா, தெளிஞ்சிருச்சடா உனக்கு? எப்படி வந்த நான் கேட்டேன்? ஓதியும் வருங்காலமா. இனிமே எங்க வருங்கால மாமனார் கிடையவே கிடையாது. உனக்கும் அந்த பார்வதிக்கு தான் கல்யாணம் நடக்க போறதே இல்லையே. அப்புறம் எப்படி அந்த சுந்தரம் உனக்கு வருங்கால மாமனார் ஆவான்? நடக்க போறது இல்ல. என்னத்த சொல்றீங்க? எனக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்காதா? குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போடுறவனுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களாடா? என்ன கல்யாணம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதாடா? குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போடுறவனுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? கல்யாணம் வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதானா? அப்போ நான் குடிச்சிட்டு வந்தது வீட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சா? யார் யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதோ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பெரியத்தைக்கும் தெரிஞ்சு போச்சா? நீ போதையில இருந்ததால பெரியத்த பேசாம போயிட்டாங்க. நாளைக்கு காலையில உனக்கு இருக்கு. உன் கல்யாணம் கேன்சல்டா, அவ்வளவுதான். உன் பொட்டிய கட்டிக்கிட்டு எப்படி அங்க இருந்து உஸ்ஸுன்னு வந்தியோ அதே மாதிரி உஸ்ஸுன்னு மும்பைக்கே போக வேண்டியதான். ஐயோ அத்த தப்பு பண்ணிட்டேன். என் கல்யாணத்தை யாரும் நிப்பாட்டிடாதீங்க அத்த. உங்க கால்ல கூட விடுற அத்த. ப்ளீஸ் ப்ளீஸ், எப்படியாவது எனக்கும் பார்வதியும் கல்யாணம் பண்ணுவீங்க அத்த. நீங்க தான் மனசு வைக்கணும் அத்த. நான் மனசு வச்சாலாம் உன் கல்யாணம் நடக்காது. அந்த அகிலாண்டேஸ்வரி மனசு வைக்கணும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அத்த. எனக்கு பார்வதி வேணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்றேன் அத்த. நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோ.
புரிஞ்சது அத்தை. நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். உமா, அத்தை, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீ போய் படு. சரிங்க அத்தை. பார்வதி, அம்மா, நீ எதுக்காக பார்வதி இப்படி தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க? தலை குனிஞ்சு நிக்க வேண்டியது அந்த குரு. ஆண்டி வந்ததும் உன் மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லு பார்வதி. இப்படி தலை குனிஞ்சு நிக்காத. பார்வதி, அம்மா வராங்க. ஐஸ்வர்யா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? சுந்தரம், உங்களுக்கும் தான். உங்க மனசுல என்ன இருக்கோ அதை தைரியமா தயங்காம அம்மா கிட்ட சொல்லுங்க. சுந்தரம், அம்மா, பார்வதி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா. அம்மா, அப்பா எல்லா விஷயமும் சொன்னாரு. கோவக்காரனை மன்னிக்கலாம், கொலைகாரனை தண்டிக்கலாம். ஆனா குடிகாரனை, அதுவும் குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போடுறவன மன்னிக்கவும் கூடாது, தண்டிக்கவும் கூடாது. அவனை ஒட்டு மொத்தமா அவாய்ட் பண்ணிடணும். கோவமும் கொலையும் உணர்ச்சி வசப்பட்டு தன்னை மறந்து செய்யற தப்பு. ஆனா குடிக்கிறது தன்னை மறக்கிறதுக்காக சுயநினைவோட செய்யற தப்பு. அதுக்கு தண்டனை அவங்கள ஒதுக்கி வைக்கிறது தான். நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா நீ குருவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நினைக்கிறேன் பார்வதி. என்கிட்ட வரம் கேட்டவன் நீ, வரம் கொடுத்தவன் நான். இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நீதான். இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீதான். உன் விருப்பத்தை நீ தாராளமா சொல்லலாம் பார்வதி. சரிகமா